கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக கற்கள் பேசுகிறது என்கின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மகிமையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரம் 38, 39, 40 வசனங்கள். கர்த்தருடைய நாமத்திலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாதிருந்தார் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த உலகத்துல பலதரப்பட்ட ராஜ்யங்கள் இருந்தது, பலதரப்பட்ட மனிதர்கள் அதுல ராஜாக்களா இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எருசலேம்ல ஒரு ராஜாவை போல பவனி வருகிற அந்த நேரத்துலதான் இயேசுவினுடைய சீசர்கள் தேவனை புகழ்ந்து உன்னதத்தில் இருக்கிற தேவனை துதித்து மகிமைப்படுத்தின பொழுது, அந்த நாட்களில் இருக்கக்கூடிய பரிசேயரில் சிலர் இயேசுவின் இடத்துல சொல்றாங்க, உம்முடைய சீசர்களை அதட்டும், அதாவது அவர்கள் பேசக்கூடாது, அவர்கள் பேசுவது தேவனுக்கு பிரியமில்லை, அல்லது அவர்கள் பேசுவதை நாங்க விரும்பவில்லை என்பதை போல பரிசேயர் இயேசுவின் இடத்துல சொல்றாங்க. இப்ப இயேசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர்கள் பேசாமல் விட்டு விட்டால், அல்லது இவர்களை நான் பேசுவதற்கு என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், இவங்க பேசலைன்னா நீங்க ஏற்படுத்தி வைத்த கற்கள் தான் பேசும் அப்படிங்கிறார். அப்ப தேவன் கல்லுகள் பேசுவதை விரும்பவில்லை. இப்ப கற்கள் பேசுமா அப்படின்னா, உலகம் முழுவதும் பாருங்க கல்லுதான் பேசிக்கிட்டு இருக்குது. நமக்கே தெரியாம நமக்கு எதிராக சில கல்லின் சத்தங்கள் வேலை செய்து கொண்டே இருக்குது. இதை குறித்து கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பவுல் எழுதுறாரு. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, எழுத்துகளினால் எழுதப்பட்டு கற்களினால் பதிந்திருக்கிற மரணத்துக்கேதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. அப்ப கற்களினாலே எழுதப்பட்டு இருக்கிற எழுத்தை வாங்கி கொண்டு வந்த மோசேயினுடைய முகத்தை இஸ்ரவேலர் பார்க்க கூடாது இருந்தது. அப்ப இஸ்ரவேலருக்கு தேவன் வார்த்தையை கொடுத்தாரு. அந்த வார்த்தையை எதுல கொடுத்தாருன்னா கல்லுகளில கொடுத்தார். முதல் விசை மோசே 40 நாள் உபவாசம் இருந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த போது தேவனே அந்த மலையிலிருந்து கல்லை உடைத்து பலகையாக்கி அந்த பலகையில தன்னுடைய நியாயப்பிரமாண வார்த்தைகளை எழுதி கொடுத்தார். அப்ப தேவனுடைய வார்த்தை மோசேயின் கையில எப்படி வந்ததுன்னா கற்களினாலே வந்தது. அந்த கற்களோடு கூட மோசே கீழே வந்த போது இவர்கள் பொன்கன்று கொட்டியை உண்டாக்கி ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. கோபத்துல மோசே அந்த மலையில கற்பலகையை தூக்கி அடித்து உடைத்து விடுகிறார். மறுபடியும் மோசேயின் இடத்துல கர்த்தர், நீ உடைத்து போட்ட கற்பலகைக்கு ஒப்பனையாக வேறொரு பலகையை செய்து கொண்டு வா, நான் அதுல என் வார்த்தையை எழுதுவேன் அப்படின்னார். அப்ப கல்லுகளினாலே வந்த வார்த்தை கடைசி வரைக்கும் இஸ்ரவேலருக்கு எதை காண்பித்ததுன்னா கல்லை வைத்தேதான் காண்பித்தது. அவரோட தகப்பனையும் தாயையும் நிந்திக்கிறவன் கல்லால் அடித்து கொல்லப்படணும், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவன் கல்லால் அடித்து கொல்லப்படணும். அதாவது ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுத்தா கூட அவனை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்கின்ற கல்லைத்தான் தேவன் மையப்படுத்தி பேசியிருந்தார். அதனாலதான் இங்க பவுல் எழுதும்போது எழுதுறாரு, கல்லில் எழுதப்பட்டு இருக்கிற வார்த்தை
அவ்வளவு மகிமையா இருக்குமானா, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மாம்சத்தில் வந்த வார்த்தை என்று இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறவருடைய முகம் எவ்வளவாய் பிரகாசிக்காது அப்படிங்கிறார். அப்ப கல்லுகளை மையப்படுத்தி இருந்த மோசேயினுடைய ஊழியம் மகிமையானதாய் இருந்தது. எது வரைக்கும் அப்படின்னா, இயேசு இந்த பூமியில பிறக்கிற வரைக்கும், இயேசு தம்முடைய சீசர்களை பேச வைக்கிற வரைக்கும், இயேசு ராஜாவாய் பவனி வருவது வரைக்கும் தான் இந்த கல்லினுடைய வலிமை இருந்தது. அதனாலதான் அந்த நாட்கள் இருக்கிற பரிசேயரின் இடத்துல இயேசு சொல்றாரு, கற்கள் பேசிக்கொண்டே இருந்தாங்கன்னா ஜனங்கள் தேவனுடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியாது. இப்ப மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிற நீங்களும் நானும் கல்லின் தண்டனையை ஏற்றுக்கொள்வது எப்படி? அப்ப மாம்சத்தை உடையவர்கள் மாம்சத்தில் வந்த இயேசுவை மகிமைப்படுத்தணும். அவர் மாம்சத்தில் வந்த ராஜா. அவருடைய ராஜ்யம் மாம்சத்துக்குரிய ராஜ்யம் அல்ல, மாம்சத்துல தேவாவியை பெற்றிருக்கிற தேவனுடைய ராஜ்யமாய் இருக்கிறது. அப்ப சீசர்கள் இதை கட்டாயம் பேசித்தாகணும். அவர்கள் பேசும்போது உன்னதத்தை குறித்து பேசுறாங்க, தேவநாமத்தின் மகிமைக்காக பேசுகிறார்கள் என்று இயேசு கற்கள் பேசும் என்றார். தாவீது கூட பாருங்க, கோலியாத்தை ஒரு கல்லால் அடித்து கொன்றார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் சொல்லுகிறது, பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணுவதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து கொண்டு யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் ஆசேவுக்கும் நடுவே இருக்கிற எப்பேஸ் தம்மிலே பாளையம் இறங்கினார்கள். இந்த பாளையம் இறங்கி இருந்த ஸ்தலத்தின் பேருதான் எப்பேஸ் தம்மில் அப்படிங்குது. இத நாளாகம புஸ்தகத்தினுடைய 11வது அதிகாரம் 13வது வசனத்துல பாஸ்தம்மீம் அப்படின்னு ஒரு பேர் மாறுது. அங்கேயும் பெலிஸ்தியர்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப ஒரு பக்கம் பெலிஸ்தியரும் ஒரு பக்கம் இஸ்ரவேலரும் இருக்கிற அந்த ஸ்தலத்தின் பேரு எப்பேஸ் தம்மீம் அப்படிங்கிறாங்க. எப்பேஸ் தம்மீம் அப்படின்னா இரத்தத்தின் முடிவு அல்லது இரத்தத்தினால் வரக்கூடிய முடிவு என்று அர்த்தம். அப்ப தாவீது அந்த ஸ்தலத்துக்கு தான் வருகிறார். எப்பேஸ் தம்மீம் எனப்பட்ட அந்த ஸ்தலத்திற்கு வருகிற போது தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் வேலை செய்யுது. தாவீது சவுலின் இடத்துல கொண்டு போகப்படுகிறார். சவுல் ஒரு ராஜா உடுத்துகிற ஒரு யுத்த வஸ்திரத்தை தாவீதுக்கு உடுத்துகிறார். பட்டயத்தை கொடுக்கிறாரு, கேடயத்தை கொடுக்கிறாரு. தாவீதுக்கு இது பழக்கம் இல்லாததுனால தாவீது கவனன் கல்லினாலே கோலியாத்தை விழ பண்ண போகிறார். ஆனா அந்த கவனன் கல்லுல கோலியாத்தை விழ பண்ணுவதற்கு தாவீதுக்கு உதவின அந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆற்றை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இதை 17வது அதிகாரத்தினுடைய 40வது வசனம், தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லை தேர்ந்தெடுத்து அவைகளை மெய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பையில் போட்டு தன் கவனனை தன் கையில் பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டையிலே போனான். அப்ப எப்பேஸ் தம்மீம்ல ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆற்றுல உருவாக்கப்பட்ட 5 கற்களை தாவீது எடுக்கிறார். அப்ப ரத்தத்தோடு கூட முடிவை கொண்டு வந்த ஒரு ஸ்தலத்துல அந்த ரத்தத்தோடு கலந்து ஓடி இருக்கிற ஒரு ஆறு இருந்திருக்கு. அந்த ரத்தத்தோடு கலந்து ஓடின ஆற்றினுடைய தண்ணியினால உருவாக்கப்பட்ட 5 கற்கள். அந்த கற்களை எடுத்து தாவீது கூட தெரிந்து கொண்டு அவைகளை மெய்ப்பனுடைய தன்னுடைய அடைப்பையில் போட்டார் அப்படிங்கிறார். இப்ப தாவீது 5 கல்லை எடுத்து தான் பெலிஸ்தியருக்கு முன்னாடி போறார். அப்ப இந்த கல்லு தாவீதுக்கு உதவினதா அப்படின்னா, தாவீதுக்கு மாத்திரம் இல்லைங்க, தாவீது மாதிரி யாரு போயிருந்தாலுமே இந்த கல்லு கட்டாய உதவி செய்திருக்கும். ஏன் உதவி செய்திருக்கோ அப்படின்னா வேதம் சொல்லுது பாருங்க, கற்களினாலே எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை.
அந்த வார்த்தை கள்ள பயன்படுத்துது பாருங்க. என்ன கள்ள பயன்படுத்துதுன்னா, தாவீது ஒரு வார்த்தை சொல்றான், இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தவனுக்கு என்ன செய்யப்படும். அப்ப இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்கிறவனை கல்லாடடித்து கொல்லப்படும் கற்பலகையில் வந்த நியாயப்பிரமாணம் சொல்லுது. இப்ப தாவீது அபிஷேகம் பெற்றபடியினால, தாவீதுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தேவனுடைய வார்த்தையின்படி யுத்தம் பண்ண வைக்குது. அவள் கூட ஒரு இடத்துல சொல்றாரு, சட்டதிட்டத்தின்படி யுத்தம் பண்ணாவிடில் அவன் முடிசூட்டப்படான் அப்படிங்கிறார். அப்ப ஆரோக்கியமான வேத சட்டதிட்டத்தின்படி நீங்களும் நானும் இந்த உலகத்துல வாழணும் பாருங்களேன். இப்ப தாவீதுக்கு இந்த கல்லு உதவினதுங்கிறத காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி தாவீது கல்லை எடுத்ததுனாலதான் இந்த 5 கல்லும் இவனுடைய அடைப்பையில இருக்குது. இனி சொல்ல போனா தாவீது ஆடு மேய்க்கிற இடத்துல இருந்து கல் எடுத்துட்டு வரல, ஆடு மேய்க்கிற இடத்துல இருந்து அப்பத்தை தான் எடுத்துட்டு வந்தாரு. அவங்க அப்பாவினுடைய சித்தம் செய்வதற்குத்தான் இந்த ஸ்தானத்துக்கு வந்தார். ஆனா தாவீதுக்கு என்று சொல்லி கர்த்தரே இந்த 5 கல்லுகளையும் இந்த ஆட்டிலே உருவாக்கினார். இந்த கல் எப்படி உருவாகிருக்கு ஒருவேளை யோசிச்சு பாருங்களேன். ஏதோ ஒரு மலையில உடைஞ்சிருக்கலாம், ஓடுகிற அந்த ஆற்றுல தண்ணியில ஓடி ஓடி, சில நேரம் மணல்ல ஓடி இருக்கலாம், சில நேரம் மரங்களுக்கு மத்தியில ஓடி இருக்கலாம், சில நேரம் பாறைகள் மத்தியில ஓடி இருக்கலாம். இந்த கல்லை மிருதுவான கல்லாக மாற்றியது எது அப்படின்னு கேட்டா வேதம் சொல்லுது பாருங்களேன், இந்த ஆற்றின் தண்ணீர் தான். அப்போ ஒரு மனிதனை மிருதுவாய் மாற்றக்கூடிய ஒரு சக்தி தண்ணீராகிய ஜீவ தண்ணீராகிய பரிசுத்தாவியானவருக்கு இருக்குது. இப்ப இந்த 5 கல்லு ஒரு மெய்ப்பனுடைய அடைப்பையில் இருந்தது. ஒரு கல்லைத்தான் தாவீது எடுத்து பயன்படுத்துறார். அப்ப இயேசு கூட ஒரு மெய்ப்பனாகிய அடைப்பையில் தாவீது 5 கல்லை வைத்திருந்தது போலவே தன்னுடைய இரத்தத்தினால சம்பாதித்த சபை என்று சொல்லுகிறார். அங்க இரத்தத்தினால ஒரு ஆற்றோடு கலந்து சம்பாதித்த கூழாங்கல்லாகிய 5 கல் எப்படி தாவீதினுடைய அடைப்பையில் இருந்ததோ அதே போல தேவன் சபையை ஏற்படுத்தி இருக்கிறாராமா. வேதம் சொல்லுதுங்க, அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 28வது வசனத்துல, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப சபை எனப்பட்டது ஒரு காங்கிரிகேஷன், அதாவது அசம்பிளி ஆஃப் காட், தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிற ஒரு ஸ்தலம் எனப்பட்டது. வேதம் சொல்லுது கர்த்தர் சம்பாதித்த சபை. அது எப்படி சம்பாதித்தார்னா தன்னுடைய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. அப்ப அந்த சபையில தேவ ஆவியானவரை கண்காணியாய் வைத்திருக்கிறாருங்கிறார். அப்ப இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை எனப்பட்ட அந்த ஆட்டு மெய்ப்பனுடைய அடைப்பை என்பதை போல இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் சபையில வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய மாளிகையில கட்டப்படுகிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கற்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சபைக்குள்ள இருக்கக்கூடிய 5 விதமான கல்லுகளை குறித்து சொல்றார். இதை குறித்து எபேசியருக்கு எழுதின நிருபத்தினுடைய எபேசியர் 4வது அதிகாரத்துல 11 இருந்து 15 வரைக்கும் சொல்றாருங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் சிலரை போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல்
மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காட்டினாலே அலைகளைப் போல அடிக்கப்பட்டு அலைகிறவராயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படிக்கு அப்படி செய்தார். அப்ப சபையில 5 விதமான ஊழியத்தை தேவனை ஏற்படுத்துறார். அப்படி ரத்தத்தினால சம்பாதித்த சபை, பரிசுத்த ஆவியானவரை கண்காணியாய் ஏற்படுத்தி இருக்கிற சபையில 5 விதமான ஊழியங்களுக்கு என்று சிலரை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அதுல சொல்லப்பட்டதுதான் முதலாவது அப்போஸ்தலர் ஊழியம் எனப்பட்ட ஊழியம், 2வது தீர்க்கதரிசிகள் எனப்பட்டவருடைய ஊழியம், 3வது சுவிசேஷகர் எனப்பட்டவருடைய ஊழியம், 4வது பாஸ்டர், 5வது போதகர். அதாவது பாஸ்டர் அண்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த தாவீதினுடைய மேய்ப்பனுடைய அடைப்பையில 5 கல் இருக்குது. அதுல ஏதோ ஒரு கல் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஃபங்க்ஷன் ஆவதற்கு புறப்படுகிற போது மற்ற 4 கல்லோ அடைப்பையில அடங்கி இருந்தது மாத்திரமல்ல, ஒருவேளை அந்த கல்லுக்கு ஜெபிக்க கூடியதாக கூட மாறி இருக்கலாம். இன்றைக்கு சபைகளுக்குள்ள பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம் இல்லாததுனால அல்லது ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்காததுனால, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இராததுனால தேவனுடைய ராஜ்யம் மேலோங்கிறதுக்கு பதிலா தேவையில்லாத ராஜ்யங்கள் தான் மேலோங்கிட்டு இருக்குது. அன்றைக்கு 5 கல்லுல 4 கல்லு தாவீதினுடைய அடைப்பையில இருந்தது. ஒரு கல் யுத்தத்துக்கு போகும்போது இந்த 4 கல்லும் அடைப்பையில அமைதியா இருந்தது சொல்லப்பட்டிருக்கலாம், ஜெபித்திருக்கலாம். அல்லது அந்த ஒரு கல்ல அனுப்பும் போது நீ கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துற, கர்த்தருடைய வார்த்தையின் போடி போகிற அப்படின்னு என்கரேஜ் கூட பண்ணிருக்கலாம். இந்த கல்ல தாவீது பயன்படுத்தினதுடைய மிகப்பெரிய நோக்கமே என்னன்னா, கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவனை கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும் என்று கற்பலகையில எழுதியிருந்தபடிதான் அது போய் யுத்தம் பண்ணினது. இப்ப தாவீது வீசின போது நேரடியா கோலியாத்தினுடைய நெற்றியில அடிபட்டு கோலியாத்து முகக்குப்புற கீழே விழுகிறார். இப்ப கோலியாத்தை முகக்குப்புற கீழே விழ வைத்தது தாவீதும் அல்ல, தாவீது வீசின கல்லும் அல்ல, இஸ்ரவேலரும் அல்ல, கோலியாத்து பேசின தேவனுக்கு விரோதமான நிந்தையான வார்த்தைகள் தான். கோலியாத்து மாத்திரம் இல்லைங்க, கோலியாத்தோட அப்பாவே இப்படி வந்து பேசியிருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அவங்க அப்பாவுக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணியிருக்கும். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு மெய்ப்பனுடைய அடைப்பையில இருக்கிறோம். மெய்ப்பன்னா நம்ம நினைச்சு கொள்றது சபையை நடத்துகிறவர்கள் மெய்ப்பன் அல்லங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 21வது அதிகாரத்துல பேதுருவை இயேசு சந்தித்த போது இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயான்னு கேட்டார். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். உடனே அங்க சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகங்கிற. அப்ப அந்த ஆட்டுக்குட்டி யாருடையதுன்னா கர்த்தருடையது. இந்த ஆட்டுக்குட்டியை மேய்க்கிற வேலை யாருடையது அப்படின்னா பேதுருனுடையது. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல தேவனால் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய ஊழியர்களும் தேவனுடைய ஆட்டுக்குட்டிகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. சொல்ல போனா அவர்களும் ஒரு விதமான ஆட்டுக்குட்டியாகத்தான் இருக்கிறாங்க. ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்பினேன் அப்படின்னு சொல்லி முன்னாட்கள்ல ஊழியத்துக்கு அனுப்பும் போது அனுப்பினார். அப்ப நீங்களும் நானும் ஒரு அடைப்பைக்குள்ள இருக்கிற போது ஒன்றே ஒன்றுதான், தேவனுடைய வார்த்தையின்படி கோலியாத்தினுடைய ராஜ்யம் முடிவுக்கு வந்து பெலிஸ்தியருடைய ஆர்ப்பரிப்பு அடங்கி இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தணும், இஸ்ரவேலின் தேவனை துதிக்கிற ஒரு கூட்டை எழும்ப வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும் பாருங்க. அப்ப அதற்காகத்தான் தேவன் சபையில அப்போஸ்தலர் எனப்பட்டவர்களை ஏற்படுத்துறார். அப்ப அப்போஸ்தலர்களுக்கு முன்மாதிரியா இருந்த ஒரு அப்போஸ்தலர் எனப்பட்டவர் இருக்கணும், அவரைத்தான் ஃபாலோ பண்ணணும். அன்றைக்கு கூட ஆரோன் ஆசாரிய ஊழியத்திற்கு வந்தாரு.
இந்த ஆசாரிய ஊழிய செய்கிற ஆரோனுக்கு என்று சொல்லி தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனாலே முன்குறிக்கப்பட்ட பலியிலிருந்து, ஆகாரத்திலிருந்து, வஸ்திரத்திலிருந்து எல்லாமே தேவனே பிக்ஸ் பண்ணார். அப்ப ஆரோனுக்கு என்ன முறைமை இருந்ததோ, ஆரோனுடைய பிள்ளைகளாகி வந்த, ஆரோன் மூலமா வந்த ஆசாரியர்களோ அதவே தான் ஃபாலோ பண்ணணும். ஆனா அந்த முறைமையில் வந்த யோசுவா எனப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியன் ஆரோனை போல வஸ்திரத்தை உடுத்தல, ஆரோனை போல தலைப்பாகையும் உடுத்தி கொள்ளல. ஆனா அவர் ஆசாரிய ஊழிய செய்திருந்தார். இவர் செய்த ஆசாரிய ஊழியத்துக்கு என்ன ஒரு ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னு சகரியா 3வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நின்றான். சார், சாத்தானின் ராஜ்யத்தை அழிப்பதற்காகத்தான் தேவன் ஊழியத்துக்கே கொடுத்தார். இவர் சாத்தானையே கூட வச்சுக்கிட்டே வேலை செய்யறார். சில பேரிடத்துல கர்த்தர் பேசுறாரா அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்களே, அவங்க சொல்லுவாங்க, சாத்தானே என் கூட பேசாத அளவுக்கு மோசமான நிலைமைக்கு நான் போயிட்டு இருந்தோம்பாங்க. ஒரு காலத்துல தேவ சத்தம் கேட்டவங்க தான், தேவ சித்தம் செய்தவங்க தான். இன்னைக்கு சாத்தானே பேசாத அளவுக்கு சாத்தானை விட மிக டேஞ்சரா மாறிட்டாங்க. அன்பு அப்படிங்கிறது இயேசுவின் இடத்துல வந்ததுங்க. பகை, விரோதம், கசப்பு எனப்பட்டது பிசாசின் இடத்துல வந்தது. ஆனா இன்னைக்கு எத்தனையோ பேரு பிசாசுக்கே மாஸ்டர் ஆகி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன்னு செய்துட்டு இருக்கிறாங்க. இங்க வேதம் சொல்லுகிறது என்னன்னா, பேதுருவின் இடத்துல கர்த்தர் சொன்னது என்னன்னா, என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாகனார். அப்ப ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்று சொன்ன இயேசு யாரு என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனம், இப்படி இருக்க பரமழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள். எப்படி ஆரோனை ஆசாரியராய் பார்த்த ஆரோனுடைய பிள்ளைகள் அப்படியே அதை ஃபாலோ பண்ணணும் மாதிரி, இங்க அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய இயேசுவை நோக்கி பாருங்கள்னா, ஏதோ அவர் போன வழியில நோக்கி பாருங்கள் இல்ல, நீங்களும் ஆசாரியராயிருக்கிறீங்க, நீங்களும் அப்போஸ்தலராயிருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு எனக்கோ ஒரு ஆசாரியனுக்கு மாதிரியாக இயேசு எதை காண்பித்தாரு, ஒரு அப்போஸ்தலருக்கு மாதிரியாக எதை காண்பித்தார் என்று இயேசுவை கோடிட்டு காண்பிக்கிறார். இதற்கு பேதுரு கூட எப்படி சொல்றார் அப்படின்னா, 2 பேதுரு 1வது அதிகாரம் 1வது வசனத்துல, நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறார். இப்ப இயேசுவினுடைய அடிசுவடை பின்பற்றி இயேசுவுக்கு ஊழிய செய்ததுனால அவர் எப்படி அப்போஸ்தலரோ, அவரை அடி சுவடுகளாய் பின்பற்றி வந்த பேதுரு அப்போஸ்தலர் அப்படிங்கிறார். பேதுரு மாத்திரமல்ல, யூதா நிருபத்துல எழுதும்போது எழுதுறாரு. யூதா நிருபத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்துல, நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அப்ப அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுங்கள். பேதுரு அப்போஸ்தலர், பவுல் அப்போஸ்தலர், யோவான் அப்போஸ்தலர், இந்த அப்போஸ்தலர்கள் எதை போதித்தாங்க? சார், பிறவியிலே ஒருத்தர் சப்பானியா இருக்கிறான். அது வரைக்கும் கல்லை மையப்படுத்தி ஆராதனை செய்து கொண்டிருந்த ஆலயத்துல இந்த சப்பானியை கூட்டி கொண்டு வந்து தேவாலயத்துக்கு வெளியில வைத்து அவனை பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. அந்த இடத்துல பேதுருவும் யோவானும் ஜெப வேலைக்கு அந்த நேரத்துல உள்ள ஜெபத்துக்கு உள்ள போறாங்க. அவன் எல்லோரிடத்திலும் பிச்சை கேட்பது போல இவர்களிடத்திலும் பிச்சை கேட்கிறான்.
அப்ப வெள்ளியும் என்னிடத்துல இல்லை, பொன்னும் என்னிடத்துல இல்லை என்று சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று பேதுரு கையை நீட்டி அவனை தூக்கி விட்டான். அவன் நின்று குதித்து துதித்து நடந்து துதித்து தேவாலயத்துக்குள்ள உள்ள போயிட்டான். அப்ப அப்போஸ்தலருடைய பணி என்னவா இருந்ததுன்னா, என்னை தேவாலயத்திற்குள்ள போய் என்னை தேவனை ஆராதிக்க வைத்த அதே தேவன் தான் உன்னையும் படைச்சிருக்கிறார். அதனால எங்களுக்கு இந்த ஆராதனையின் மகிமையின் சந்தோஷத்தை கொடுத்தவர் உனக்கும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி, தானும் மனுஷன் நீயும் மனுஷன், நானும் இந்த தெய்வீக சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் என்றால் உன்னையும் தெய்வீக சந்தோஷத்தை அனுபவிக்கிறதற்கு தேவன் சித்த வைத்திருக்கிறார் தான் கைப்பிடிச்சு தூக்கி விட்டாங்க. அப்போஸ்தலருடைய பணி என்ன அப்படின்னா, முதலாவது அவர்கள் மனிதர்களாய் இருந்தாங்க, மற்றவர்களையும் மனிதர்களாய் பார்த்தாங்க. ஒருவேளை பிறவியில எப்படி வேணாலும் பிறந்திருக்கலாம். அவன் சப்பானியா பிறந்தது யார் செஞ்ச பாவம், இவனை செஞ்ச பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமானெல்லாம் கூட அந்த நாட்கள்ல பரிசுத்தாவியை பெறுகிற வரைக்கும் இதே சீசர்கள் தான் கேட்டாங்க. ஆனா இன்றைக்கு இயேசு பரலோகத்துக்கு போயிட்டாரு. பரிசுத்தாவியை பெற்றதுக்கு அப்புறம் அனைவரும் கர்த்தரை தொழுது கொள்ளணும், அனைவரும் நம்மள மாதிரி தொழுது கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஏக்கமும் விருப்பமும் அப்போஸ்தலருக்குள்ள இருந்துச்சு பாருங்க. அப்ப அப்போஸ்தலருடைய பணியில மிக மிக முக்கியமான பணி என்னன்னா, தேவனற்று ஒருவேளை தேவாலயத்திலேயே வாழ்ந்தாலுமே அவர்களை தேவனுடையவர்களாய் மாற்றுவதுதான் அப்போஸ்தலருடைய பணியா இருந்தது. ஒருவேளை தேவாலயத்துக்கு வெளியில இருக்கிறவங்க ஒருவேளை பிறவியில எப்படியோ கூட பிறந்திருக்கலாம், அவர்களும் தேவாலயத்துக்குள்ள உள்ள வருவதற்கு நம்மளால முடிந்ததை செய்ய முடியும் என்று சொல்லிதான் அப்போஸ்தலர்களுடைய பணி இருந்தது. இரண்டாவது, தீர்க்கதரிசிகளுடைய பணி இருந்தது பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பொய்யான தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. இன்றைக்கு இல்லைங்க, அன்றைக்கு யோவான் நாட்கள்லயே பொய்யான தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யோவானே தன்னுடைய நிருபத்துல சொல்றார். 1 யோவான் 4வது அதிகாரத்தினுடைய 1வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, உலகத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானவைகளா என்று சோதித்து பாருங்கள். தேவனுடைய ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதே உலகத்தில் இருக்கிறது என்றார். அப்ப அப்போஸ்தலர் காலகட்டத்திலேயே அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி எனப்பட்டது இருந்திருக்கு. அப்ப அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவங்க தீர்க்க தரிசனம் கூட சொல்லி இருக்கிறாங்க பாருங்களேன். அது என்ன தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாங்கன்னா, கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி இருந்த கள்ள தீர்க்க தரிசிகள். வேதம் தாங்க ஒளிவு மறைவு இல்லாம கள்ளர்களையும் நல்லவர்களையும் எடுத்து காண்பிக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல கூட ஒரு வாலிபனான ஒரு தீர்க்கதரிசி தான்ல ஒரு பலிபீடத்திலையும் பெத்தேல ஒரு பலிபீடத்திலையும் தேவனுக்கு சித்தமில்லாமல் கட்டி இருந்த அந்த நாட்களில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமா பேசுறார். ஏன்னா சகல ஜனங்களும் எருசலேமுக்கு வரணும், எருசலேமுல தான் வருடத்துக்கு ஒரு தடவை பஸ்கா ஆசரிக்கணும், இந்த எருசலேமுல தான் இயேசு பிரதான பஸ்காவாய் பலியாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனா அந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஒருவேளை எருசலேமுக்கு போனா சாலமோனின் குமாரனாகிய ராஜாவை பக்கமா அந்த ஜனங்களுடைய இறுதிய வலிவி போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால இவங்களுக்கு ஆராதனைக்கு ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தின மாதிரியும், இவர்கள் நம்மை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காகவும் தான்ல ஒரு பலிபீடத்தை கட்டி பெத்தேல்ல ஒரு பலிபீடத்தை கட்டி பொன்கன்று குட்டியை உண்டாக்கி ஈனமானவர்கள் எல்லாம் ஆசாரியர்களா ஏற்படுத்தி வைத்த இஸ்ரவேலின் ராஜா. அப்ப இப்பேற்பட்ட அருவருப்பான காரியத்தை இஸ்ரவேலின் ராஜா செஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த ராஜாவை போய் கண்டித்து, ராஜாவே நீ வேத வசனத்துக்கு விரோதமா செயல்படுற, கர்த்தர் எருசலேமை தெரிந்து கொண்டாரு, நீ ஏன் ஜனங்களை எருசலேமின் இடத்தில் போவதற்கு தடை பண்ணுகிற என்று
கேட்க தைரியம் இல்லாமலோ அதை குறித்த காரியங்களை ராஜாவினிடத்துல சொல்லாமலோ இருந்த வயது சென்ற ஒரு தீர்க்கதரிசி அதே ஊர்ல இருக்கிறார். இந்த இளம் வாலிபன் போய் அந்த ராஜாவை கடிந்து கொள்றாரு, பலிபீட வெடித்து செதறுது. ஆனா இந்த இன தீர்க்கதரிசியின் இடத்துல கர்த்தர் சொல்லி இருந்த காரியம், நீ போன வழியாய் திரும்பி வராத, அந்த ஊர்ல ஆகாரம் புசிக்காதன்னு சொல்லி இருந்தார். ஆனா இந்த வயது சென்ற தீர்க்கதரிசி போய் நேற்று இரவுதான் ஒரு தேவதூதன் வந்து என் இடத்துல சொன்னான், உனக்கு ஆகாரம் கொடுக்கும்படியா உனக்கு விருந்து வைக்கும்படியா என் இடத்துல சொன்னான் என்று சொன்ன போது, கர்த்தரிடத்துல வாங்க நம்ம ஜெபிக்கலாம் என்று அந்த இளம் தீர்க்கதரிசி கேட்காம இந்த வயதான தீர்க்கதரிசி சொன்னாருங்கிறக்காக கர்த்தருடைய வார்த்தையை மீறி போய் அவன் வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடுகிற போதுதான் அந்த வயதான தீர்க்கதரிசி சொல்றான், நீ கர்த்தருடைய வார்த்தையை மீறினபடியினால கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே வழியில உன்னை சிங்கம் பீறி போடுங்கிறான். இப்ப வழியில போய் கொண்டிருக்கும் போது இவன் கழுதையில போகிறான். இந்த இளம் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு சிங்கம் வந்து இந்த இளம் தீர்க்கதரிசியினுடைய குரவலையை பிடித்து அவனை கொன்று போடுது. சுமந்து கொண்டு போன கழுதையை ஒன்றுமே பண்ணலைங்க. இதுதாங்க தீர்க்கதரிசிகளுடைய நிலைமை. வேதம் அப்படியே காண்பிக்குது. அப்ப வயது சென்ற சீனியர் ஊழியக்காரரு அவர் ரொம்ப உண்மையும் உத்தமமா ஊழியம் செய்வாரு அப்படின்னு நினைச்சா, இங்க வயது சென்ற தீர்க்கதரிசி தான் இந்த இளம் தீர்க்கதரிசி செத்ததுக்கே காரணம். சார் அதோட முடிஞ்சாலும் பரவாயில்ல, ஊர் உலகத்துக்கு தன்னை மாதிரி உத்தம யாருமே இல்லைங்கிற மாதிரி ஒரு நாடகம் போட்டு அவன் பாடி எடுத்து கொண்டு வந்து இவன் ஊர்ல வந்து அடக்காராதனையும் நடத்தி இருக்கிறான் பாருங்க. இதைத்தான் வேதம் சொல்லுது. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் மற்றவர்களை தேவனுடைய சாயலாய் மாற்றாம, இவர்களும் தேவனுடைய சாயலாய் வாழாம, ஜனங்கள் வழுவி போகிறதை குறித்து கவலை இல்லாமல் இருக்கிற தீர்க்கதரிசிகளின் கூட்டம் இருப்பாங்க. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்குது. தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகளை இனங்கண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். இதை குறித்து 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்துல பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, 1 பேதுரு 1வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்துல, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். அப்ப தீர்க்கதரிசிகள், தேவனுடைய தீர்க்கதரிசிகள் எதை குறித்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தாங்கன்னா, இயேசுவினுடைய பாடு மரணங்களை ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த இயேசுனுடைய பாடு மரணத்துக்கு அப்புறம் தேசத்துல வருகிற ரட்சிப்பை குறித்து ஆராய்ச்சி பண்ணினாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்றது யாரு? தீர்க்க தரிசனம் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாலுமே இயேசுவினுடைய பாடு மரணங்கள், இயேசுவினுடைய ரட்சிப்பு, இயேசுவின் மூலமாய் மீட்பு நமக்கு வந்திருக்கிறது என்பதை அறிவிக்காம நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னாலோ, நம்மளுடைய ஊழியத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னாலோ, அல்லது நமக்காக வேறு என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாலோ வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கவில்லை என்றால் நாம் அந்த தீர்க்க தரிசனத்திலேயே வஞ்சிக்கப்பட்டு போயிருவோம். அப்ப உண்மையான தீர்க்கதரிசி யாருங்க? தேவனால் அறிவிக்கப்படுகிற மனுஷன் தான் தீர்க்கதரிசி. இதை குறித்து ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 20வது அதிகாரம் 7வது வசனத்துல வேதம் சொல்லுது பாருங்க, தேவனால் அறிவிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இன்னைக்கு எத்தனையோ பேரு தங்களை தீர்க்கதரிசி என்று போட்டுக்கிறாங்க. ஒருவேளை தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்கலாம், அல்லது தீர்க்க தரிசன பயிற்சி கூடத்துக்கு போயிட்டு வந்திருக்கலாம். ஆனா தேவனால் அறிவிக்கப்பட்ட தீர்க்கதரிசி யாரு? அந்த தீர்க்கதரிசியினுடைய கேரக்டர் என்னன்னு தான் ஆதியாகமம் 20வது அதிகாரத்தினுடைய 7வது 6-7 வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த மனுஷனுடைய
மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, இந்த அபிமெலேக்கு ராஜா ஆபிரகாமினுடைய மனைவியை எடுத்துக்கொண்டு போயிட்டார். எடுத்துக்கொண்டு போன மனைவியை கர்த்தர் மிரட்டி மீட்டு கொண்டு வர்றார். அப்ப எனக்கு தீமை செய்தவர்களுக்கு நான் எப்படி ஜெபிக்க முடியும்? தன்னிடத்துல பதவி இருக்குது, தன்னிடத்துல அதிகாரம் இருக்குதுன்னு என்ன வேணாலும் பண்ணுகிற ஒரு மனுஷனை, சொல்லப்போனா எனக்கு வேதனை உண்டாக்குற மனுஷனுக்காக நான் ஜெபம் பண்ணுவேனா? நான் ஒருவேளை ஜெபம் பண்ணுவேன், என்னன்னா அவனை தண்டியும் அவனுக்கு வேதனையை கொடும், அப்படித்தான் ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு கூட இந்தியாவில் கூட பாருங்களேன், சபையை இடிக்கிற சில இயக்கங்கள் இருக்கு, ஊழியர்களை அடிக்கிற சில இயக்கங்கள் இருக்குது, சுவிசேஷத்துக்கு எதிராக செயல்படுகிற சில மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கு? ஒருவேளை கர்த்தர் நம்மை குறித்து என்ன அவங்களிடத்துல சொல்லுவார்? ஒரு தீர்க்கதரிசி எனப்பட்டவர் யாரு அப்படின்னா, ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, உனக்காக வேண்டுதல் செய்வான். இப்படி செய்தது நிமித்தமா அந்த ராஜாவினுடைய வீட்டிலையும் ராஜாவினுடைய அடிமையிலிருந்து எல்லாருடைய கற்பங்களும் கர்த்தரை அடைச்சு போட்டாருங்க. இந்த 20வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் சொல்லுது, ஆபிரகாம் அந்த ராஜாவுக்காகவும் அரண்மனையில வேலை பார்த்த எல்லாருக்காகவும் அவரு ஜெபம் பண்ணினதுனாலதான் அவங்க வீட்டுல கற்பத்தடைய திறந்தது. ஒரு தீர்க்கதரிசி எனப்பட்டவர் யார் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவினுடைய சுவிசேஷத்துக்குள் அடங்கி இருக்கிற மனுஷன்தான் தீர்க்கதரிசி. அதாவது தீர்க்க தரிசனம் எனப்பட்டது கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அடங்கி இருக்குது பாருங்க. அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அடங்கி இருக்குதுன்னா உன்னை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பதுதான் தீர்க்கதரிசியினுடைய வேலை. சபிக்கிறவர்களும் இனிமேல் சபிக்கிறவர்களா மாறிவிடக்கூடாது, ஆசீர்வதிக்கிறவர்களா மாறணுங்கிறத தீர்க்கதரிசியினுடைய வேலை. எலிசா தீர்க்கதரிசி அப்படித்தான் பண்ணினார். அப்ப இன்றைக்கு எத்தனையோ பேரு தங்களை தீர்க்கதரிசின்னு சொல்லி கொண்டாலுமே கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட ஆபிரகாம் தான் தீர்க்கதரிசி. ஆபிரகாமை போல தனக்கு தீமை செய்ய நினைச்ச மனுஷனுக்கு கஷ்டம் வந்தா ஓடி போய் உதவி செய்வதோ, அடுத்து தனக்கு கஷ்டத்தை கொடுக்க மனுஷனுக்கு நல்லது நடக்கணுமே என்று ஏங்குகிற ஒரு இருதயம் தாங்க தீர்க்கதரிசியினுடைய இருதயமே. அப்ப தீர்க்கதரிசியை குறித்து கர்த்தர் அடையாளம் கொடுக்கிறார். 3வது சுவிசேஷகர்களை குறித்து அடையாளம் கொடுக்கிறார். ஒரு சுவிசேஷகருடைய அடையாளத்துல மிக மிக முக்கியமா கர்த்தர் பார்க்க சொன்னது எங்க அப்படின்னா, வேதம் சொல்லுது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 52ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்திலையும், நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 1வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா 52:7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிற உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலை மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது. அப்ப சுவிசேஷகனுடைய பாதங்களை கர்த்தர் பார்க்க சொல்றார். நாகூர் மேல அதுதான் சொல்றார். அதோடு கூட 2 தீமோத்தேயு 4:5 கூட சொல்றார். அப்ப எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்துல சுவிசேஷம் எனும் பாதரட்சை அப்படிங்கிறார். அப்போ சுவிசேஷனுக்கு கீழே ஒரு பாதரட்சை இருந்தது பாருங்க. இயேசு கூட சுவிசேஷத்தை அறிவித்தார். அதனாலதான் யோவான் சானகன் சொல்றாரு, அவர் பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரவான் அல்ல அப்படிங்கிறார். இப்ப பாதரட்சை எனப்பட்டது எது? பாதரட்சை எதை அறிவிக்கிறது அப்படின்னா, யாத்திராகம 12வது அதிகாரத்துல பிரதான பஸ்காவை ஆசரிக்க போறாங்க. அவங்க எகிப்தை விட்டு விடுதலையாய் வரப்போகிறாங்க. அப்ப அந்த பஸ்காவின் நாளில எப்படி பஸ்காவை புசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார் அப்படின்னா, கையில கோலை பிடித்து கொள்ளுங்க, கச்சையை கட்டி கொள்ளுங்க,
பாதரட்சியை தொடுத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்ப பாதரட்சியை ஏன் தொடுத்து கொள்ளணும், கோலையா பிடித்து கொள்ளணும், கச்சையா கட்டி கொள்ளணுங்கிற காட்டிலும் ஒரு மனிதனுடைய சரீரத்துக்கு அஸ்திபாரமே பாதம்தான். அந்த பாதத்தை தாங்கி கொண்டிருக்கிறது தான் பாதரட்சையே. இப்ப அன்றைக்கு மோசேயின் இடத்துல கூட முச்செடியில தோன்றின தேவன், உன் பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னு சொன்னார். பாதரட்சிக்கும் பரிசுத்த பூமிக்கு என்னங்க விரோதம் அல்லது என்னது பகைனா, எப்பா மனிதர்கள் உண்டாக்கின பாதரட்சையை உன்னுடைய அஸ்திபாரமா வைக்காம தேவனுடைய வார்த்தையின்படி பரிசுத்தத்தை உன்னுடைய அஸ்திபாரமாக்கு. நீ பரிசுத்தத்துல உன்னுடைய பாதத்துல வைத்து இந்த பரிசுத்தத்தில் வைக்கப்பட்ட பாதத்தோடு கூட நீ எகிப்துக்கு போனீன்னா ஜனங்களையும் பரிசுத்தப்படுத்த முடியும், ஜனங்களையும் எகிப்திலிருந்து விடுதலையாக்க முடியும்னு சொன்ன அதே தேவன் தான் இப்ப எகிப்து தேசத்துல பஸ்காவை ஆசரிக்கிற போது பாதரட்சியை தொடுத்து கொள்ள சொல்றார். இப்ப பாதரட்சியை தொடுக்கிற போது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சுவிசேஷம், இஸ்ரவேலரே நீங்கள் உயிரோடு இருப்பதற்காக ஒரு பாவமுமே செய்யாத ஒரு ஆட்டுக்குட்டி எகிப்து தேசத்துல மரித்தது, அதனுடைய ரத்தம் நிலக்கால்கள்ல பூசப்பட்டது. அப்ப அந்த ஆட்டுக்குட்டியின் மரணம் தான் இன்றைக்கு நீங்கள் உயிர் வாழ்வதற்கு காரணமா இருக்குது என்று பாதரட்சியை தொடுத்து கொள்ளுகிற போதெல்லாம் நினைக்கணுமாமா. இன்றைக்கு நீங்களும் நானும் பரலோகத்துல இருக்கிற சர்வலோகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற தேவாதி தேவன் ராஜாதி ராஜனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கு, அல்லது இன்றைக்கு எத்தனையோ பேர் பாவத்திலோ சாபத்திலோ சிற்றின்பத்திலோ பொல்லாத கேடுபாடுகளிலும் மூழ்கி மரித்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதோ, கொள்ளை நோயில விபத்துல இன்னும் எத்தனையோ நாசமோசங்கள்ல மரிக்காமல் உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்னன்னா, உங்களுக்காக எனக்காக ஒரு பாவமும் செய்யாத உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியாகிய இயேசுவினுடைய மரணம் தாங்க இன்றைக்கு நாம உயிரோடு நிற்பதற்கும் நடப்பதற்கும் இந்த பூமியில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் காரணம் என்பதை அறிவிக்கிறது. அப்போ ஒரு சுவிசேஷனுடைய வேலை என்னன்னா, நீ உயிர் வாழ்வதற்காக ஒரு பாவமும் செய்யாத தேவாட்டுக்குட்டி ஆகிய இயேசு மரித்தார் என்கின்ற அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பிரசித்த பண்ணணுமாமா. 4வது தான் சொல்லப்பட்டிருக்குது. அந்த கவனன் வைத்திருக்கிற அடைப்பையில பாஸ்டர் எனப்பட்டவர் இருக்கிறாராமா. பாஸ்டர் அப்படின்னா போதகர் அப்படிங்கிறார். அதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்துல 20வது அதிகாரம் 28வது வசனத்துல நம்ம பார்த்தது என்னன்னா, அவர் சபையில தன் ரத்தத்தினால சம்பாதித்த சபையில நமக்கு என்று சொல்லி ஒரு மேன்மையான காரியத்தை கொடுத்திருக்கிறார். 20வது அதிகாரத்தினுடைய 28வது வசனத்துல, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவியை உங்களுக்கு கண்காணியாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப இந்த மந்தையில கண்காணிங்கிற ஒரு ஸ்தானத்தை யார் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா பரிசுத்தாவியானவர் அப்படிங்கிறார். அப்ப பரிசுத்தாவியை பெற்று இருக்கிற ஒரு போதகர் நமக்கு இருக்குமானா அந்த போதகருடைய பணியை குறித்து பேதுரு சொல்றார். பேதுருவின் புஸ்தகத்தினுடைய 1 பேதுரு 2வது அதிகாரத்தினுடைய 'இதை குறித்து பேதுரு சொல்லுகிறாரு. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல, சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். அப்போ ஒரு பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பெயருக்கு கண்காணி என்கின்ற ஒரு அர்த்தம் இருக்காமா. அந்த கண்காணியாய் கர்த்தர் இந்த நாட்கள்ல பரிசுத்தாவியானவரை வச்சிருக்கிறாரு. அப்ப பரிசுத்தாவியை பெற்று இருக்கிற
ஒரு ஊழியக்காரருக்கு கீழே இருக்கிறது தான் பாருங்க ஒரு மேன்மையான காரியம். இதே பேதுருவைத்தான் அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொன்னீர்களா என்கின்ற ஒரு காரியத்துல ஒரு அசம்பாவிதமான ஒரு காரியம் சபையில நடந்தது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கண்காணிக்கப்படாத இடத்துல இல்லை. வேதம் சொல்லுது, சிதறுண்ட ஆடுகளை போல இருந்த நம்மள இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கண்காணிக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிற ஊழியர்களையும் தேவன் கண்காணியாய் ஏற்படுத்தி இருக்கிறார். கடைசியாகத்தான் டீச்சர் அப்படிங்கிறார், போதகர். அப்ப அந்த சபையில ஒரு போதகர் எனப்பட்டவர், டீச்சர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அடையாளமாகத்தான் யோவான் 13வது அதிகாரத்தினுடைய 13-14 வசனங்களில இயேசு செய்து காமித்தார். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் அப்படின்னார். அப்ப அங்க ஒரு மாஸ்டரா அந்த நாட்களில சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தது சீசர்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்தியே கற்றுக் கொடுத்தார். அப்ப ஒரு சபைக்குள்ள இருக்கிற 5 விதமான கல், அதுல ஒரு கல் புறப்பட்டு போனாலுமே மற்ற 4 கல்லும், இந்த ஒரு கல் கர்த்தருடைய யுத்தத்தை நடத்தணும், பரலோகத்துல ஒரு மகிழ்ச்சியும் களிகூறுதலும் உண்டாகணும். அன்றைக்கு எப்படி இஸ்ரவேலருக்குள்ள பயமும் கலக்கமும் இருந்த போது தாவீதுக்காக ஒரு கல் புறப்பட்டு போய் இஸ்ரவேலருக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாக்கினது போல இன்றைக்கு இயேசுவுக்காக நீங்களும் நானும் ஜீவனுள்ள கற்களாய் இருக்கிறோம். நாமளும் அவருடைய மாளிகையில கட்டப்பட்டு வருகிறோம். அதனால இந்த 5 விதமான கல்லா இருந்தாலுமே அந்த கல் எங்க இருக்குதுன்னா மெய்ப்பனுடைய அடைப்பையில் இருந்தது. அந்த அடைப்பையை குறித்து தான் எபேசியருக்கு எழுதின நிருபத்துல 4வது அதிகாரத்துல பவுல் விளக்கமா எழுதுற, ஒரு சபை ஏற்படுத்தப்பட்டது எதற்காக, ஒரு சபையினுடைய மிக மிக முக்கியமான 4 காரியத்தை எழுதுறார். முதலாவது காரியம் 4வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்குது, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாய் இருக்கணும். அப்போ ஒரு சபைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனதோடு கூட இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு இருக்கணும். பாருங்க, உலகத்துல தாவீதை குறித்து அறிந்து வைத்திருக்கலாம், அல்லது மோசையை குறித்து அறிந்து வைத்திருக்கலாம், நோவாவினுடைய பேழையை குறித்து அறிந்து வைத்திருக்கலாம். சார், இந்த அறிவெல்லாம் வேத அறிவு ரொம்ப முக்கியம். ஆனா இதை விட மிக மிக முக்கியமானது என்னன்னா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் பாருங்க நித்திய ஜீவன். அப்ப தேவனுடைய அறிவை பெற்றது மாத்திரமல்ல, ஒரு மனமா இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப சபையில கர்த்தரை அறிவின் வாசனையில ஒரு மனதா இருக்க வேண்டும், ஃபர்ஸ்ட் காரியம். 2வது காரியம், கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகணும். யோசிச்சு பாருங்க, தலை கிறிஸ்து, சரீரம் இன்னைக்கு நீங்களும் நானும் பெரிய தலையா இருந்துட்டு சரீரம் ஒல்லியா இருந்தா நல்லா இருக்குமா? அல்லது சரீரம் மொட்டை முதுவா இருந்துட்டு தலை தூண்டா இருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. இப்ப சரீரத்துக்கு ஏற்ற தலை, தலைக்கு ஏற்ற சரீரமா இருக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பூரண புருஷராகுவதற்கு கர்த்தர் சபையில வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் பூரணத்தை நோக்கி போகும்போது என்னுடைய லைஃப் இயேசுனுடைய லைஃப் மாதிரி இருக்குதா, அல்லது அது மாதிரி ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? சார், கொஞ்ச நேரம் இயேசுவோடு நடப்பதற்கே அன்றைக்கு சகேயுவினுடைய செய்த பாவம் டிஸ்டர்பன்ஸ் ஆன உடனேயே சகை நின்று பாருங்க பாவ அறிக்கை செய்து ஆண்டவர் இந்த வீட்டிற்கு ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நான் யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் திருப்பி கொடுத்துறேன் என்கின்ற ரிப்பண்டன்ல வர்றார். இதுதாங்க பூரண புருஷங்க. இயேசுவுக்குள்ள நீங்க பூரணத்தை பார்க்கலாம்.
இயேசுவோடு உண்மையாய் நடந்தீங்கன்னா நீங்களும் பூரண புருஷராய் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பமும் வாஞ்சியும் அவரே ஏற்படுத்துவார். இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் சொல்லப்பட்டிருக்குது, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. சார், அவங்களே பரிசுத்தவான்கள், எதுக்கு சீர் பொருந்தணும்? சீர் பொருந்தாதவங்களை பரிசுத்தவான் என்று சொல்லுவீங்களா அப்படின்னா, வேதம் சொல்லுதுங்க, ஒரு எம்பிபிஎஸ்ஸா இருக்கலாம் அல்லது இன்ஜினியரா இருக்கலாம், அவங்க அந்த கோர்ஸ் எடுக்கும் போதே மனதளவில் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா டாக்டர், இன்ஜினியர் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த இடத்துல போய் 5 வருடம் படித்து முடித்ததுக்கு அப்புறம் அவங்க பட்டம் வாங்குவாங்க. ஆனா அவங்க என்றைக்கு கல்லூரியில ஜாயின் பண்ணாங்களோ அன்றைக்கே அவர்களுடைய இருதயத்துல அவர்கள் டாக்டர் ஆயிட்டாங்க. அதே போலதான் கிறிஸ்து இயேசுக்குள்ள இன்னைக்கு நீங்களும் நானும் மரித்து உயிரோடு எழுந்திருப்போம்னா நமக்கு வேதம் கொடுக்கிறது என்னன்னா பரிசுத்தவான்கள் என்கின்ற ஒரு பெயர். அப்ப பரிசுத்தவான்களுடைய ஒரு பெயர் வந்ததுக்கு அப்புறம் பரிசுத்தவான்களுக்கு என்று வாழ வேண்டும் என்கின்ற பிரமாணத்தை கொடுக்கிறார். இதுல சில நேரம் ஏற்றங்கள் வரலாம், சில நேரம் இறக்கங்கள் வரலாம். திரும்ப 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 நமக்கு எழுதி இருக்கிறபடியே நம்ம பரிசுத்தவான்களா மாறுவதற்கு சில இடங்களில ஒருவரை ஒருவர் கவனித்து ஒருவருடைய வார்த்தையில ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு சீர் பொருந்த வேண்டும் என்றுதான் சபை ஏற்படுத்துறார். அப்ப சபையில இன்னைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தவானுக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு வேத வசனங்கள் நமக்கு வலியுறுத்துது. நாலாவது மிக மிக முக்கியமான காரியம், குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்துக்கு எதுமான தந்திரமாகிய போதைகளினால் காட்டினால் அலைகிறது போல அழைக்கப்பட்டு அவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாயிருக்கும்படி அப்படி செய்தார். சூதும் வஞ்சகமும் தந்திரமுமான சில போதனைகளை கொண்டு வருகிற மக்கள் இருப்பாங்க. அதுல போய் கேட்டு சூது வஞ்சகமான போதனையில விழுந்துட்டு சகோதரனோட அன்பு இல்ல, சகோதரியோட அன்பு இல்ல, சபையோடு கூட சரியான ஐக்கியம் இல்ல. சார், ஒரு சரீரம் இருக்குது, இந்த சரீரத்துல அநேக அவயங்கள் இருக்குது, ஒவ்வொன்னு மாதிரி தனித்தனியா தொங்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த சரீரம் நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்களேன். சில நேரம் ஏதோ ஒரு விபத்து நடந்தது, கை எலும்பு லேசா இறங்கிட்டா கூட டாக்டர்கிட்ட போறோம், ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம், அந்த கை எலும்பை கரெக்டா ஃபிட் பண்றதுக்கு ஆப்ரேஷன் பண்றோம், பல நாள் ஓய்ந்து இருக்கிறோமே. அப்ப சரீரமாகிய சபையில சபைக்கு வருகிற மக்களோடு கூட, நம்மளுடைய உறவினர்களோடு கூட, நம்மளுடைய நண்பர்களோடு கூட ஏங்க நம்மளால சரியானபடி ஒரு ஃபெலோஷிப்ல ஐக்கியமாக முடியல? அப்படி ஆக முடியல அப்படின்னா சில மனுஷருடைய சூதும் வஞ்சகமும் தந்திரமான போதனை என்ன பண்ணோம்னா உங்களுக்கு அவங்க செய்வன செஞ்சிருக்கிறாங்க. உங்க வீட்டுல எலுமிச்சம்பளம் இருக்குது, உங்க வீட்டுல ஓடு இருக்குது, தகுடு இருக்குது, அமாவாசைக்கு வா, பௌர்ணமிக்கு வா, இதுல சரிப்படுத்திடலாம். சார், உள்ளான மனுஷன் கிறிஸ்துவின் சாயலை தைத்துக் கொள்வதற்கு தான் தேவன் சபையை ஏற்படுத்தினாரே தவிர அமாவாசையில பேயோட்டுறக்கோ அல்லது எலுமிச்சம்பழத்தையோ ஓடு தகுடோ எடுப்பதற்கோ அல்ல. அதுதான் சூதும் வஞ்சகமுமான கேட்டுக்கு ஏதுவான போதகம். ஆனா இயேசுவின் நாட்கள்ல தந்திர மந்திரம் இல்லாமலா இருந்துச்சு? இயேசுவின் நாட்கள்ல பில்லி சூனியம் செய்யாதவங்களா இருந்தாங்களா? இயேசுவின் நாட்கள்ல லூசிபரை இயேசுவை நேரடியா மீட் பண்ணாங்க. இயேசு போன எத்தனையோ இடத்துல பிசாசுகளை துரத்தினார். வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவரை போல நீ மாறணுங்கிறதுக்காகத்தான் சிலுவையில அவர் தன்னுடைய ஜீவனை, ஆவியை உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. இப்ப அவருடைய ஆவியை நீங்கள் பெற்றிருக்கும் போது, இந்த பரிசுத்த ஆவியானவர் கண்காணியா வருகிற போது நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா பகையெல்லாம் அழிஞ்சு கடைசியில கல்வாரி சிலுவையில இயேசு மரிக்கிற போது எந்த விரோதியும் அவருக்கு கிடையாது. எத்தனையோ பேர் அவரை விரோதியா பார்த்தாங்க, எத்தனையோ பேர் குற்றம் சாட்டினாங்க. ஆனா மரிக்கிற போது இயேசு யாரையும் குற்றவாளியாவும் பார்க்கல, யாரும் விரோதியாவும் பார்க்கல. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னார். அப்படி என்றால் அவருடைய சீசர்கள் பேசணும் பாருங்க. இந்த கல்லு பேசிக்கிட்டே இருந்துச்சுன்னா
கட்டாயம் அன்பை தேசத்துல பார்க்க முடியாது. தேசத்துல அன்பு இல்லைன்னா அநேக விதமான வீணும் விரையுமான காலமும் போகும், பணமும் போகும், ஜீவியமும் போகும். ஆனா அன்பின் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற போது வீணான செலவுகளுக்கு விலக்கி ஆசீர்வாதமா ஆரோக்கியமா வாழ கர்த்தர் உதவி செய்வார். அப்படி இந்த நாள்ல உங்களுக்கு உதவி செய்ய அவருடைய சீசர்களை உருவாக்குவோம், அவருடைய சீசர்களாய் நாம் வாழுவோம், அவருடைய சீசருடைய சத்தத்தை கேட்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த கற்கள் பேசாகிறதுக்கு என்பதற்காக ஆண்டவரே சீசர்களை பேச வைக்க ஏற்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். நீர் ராஜாதி ராஜாவாய் உம்முடைய ராஜ்யம் அந்த பூலோகத்துல மேலோங்கி இருக்கும்படியாய் நீர் சித்தம் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளும் எங்களையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.